நீங்கள் ஒரு ரன்னரா? நீங்கள் ஓடும்போது உங்களுக்கு நீ பெயின், ஆங்கிள் பெயின், இல்லை ஷின் பெயின், இல்லை ஹிப் பெயின் வருது அப்படின்னா ப்ராப்ளம் வந்து உங்களோட ரன்னிங்கில் இல்லை, உங்களோட கேடன்ஸில் இருக்குது. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த ரீலில் பார்க்கலாம். அதாவது கேடன்ஸ்னால் என்னென்னா, நம்ம ஓடும்போது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறோன்றது தான் கேடன்ஸு. ஸோ அதை எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறோன்றது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓடும்போது நிறைய பேர் ஓடும்போது இப்படி ஓடுறது பார்த்துருக்கேன். அதாவது குதிச்சு போவாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ நீல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்கிளில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக ஷார்ட் டர்ன் ஓவரில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ஓடுறது பாருங்கள், ஷார்ட் டர்ன் ஓவர் இருக்குது, லெக்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட் டர்ன் ஓவர் இருக்குது, அண்ட் ஓவர் ஸ்ட்ரைட் பண்ணலை. ஓவர் ஸ்ட்ரைட் அப்படின்னா என் பாடிக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கல, பாடிக்கு நேராக கீழே தான் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ உங்களோட கேடன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஐடியல் கேடன்ஸ்ன்றது நான் சொல்கிறது ஒரு 175 to 180 ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா இம்பேக்ட் ஃபோர்ஸஸ் கம்மியாகும். ஸோ கேடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னோடய ஃபோனில் நான் மெட்ரோனாம் பீட்ஸ்னு ஒரு விஷயம் ஆன் பண்ணியிருக்கேன். அதில் 178 பீட்ஸ் பர் மினிட் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய 2 கையும் என்னோட ஹிப்பு மேலே, என்னோட பட்டுக்கு ஜஸ்ட்டு மேலே நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு அந்த ஸ்டெப்ஸை நான் அப்படியே ஒரே இடத்துல ஸ்டாண்டிங்லேயே நான் மிமிக் பண்ண போகிறேன். இப்போ இந்த மூமெண்ட்டை வந்து நான் பொறுமையாக ஃப்ரண்ட்டில் கொண்டு போக போகிறேன். ஸோ 178 பீட்ஸு அப்படியே என்னோட ஒவ்வொரு காலும் கீழே அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கீழே படுது. இது ஒரு 30 மீட்டர்ஸு ஒரு 5 to 6 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களோட கேடன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து செகண்ட் ட்ரில் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ட்ரில்ல எதுக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கேடன்ஸ் கூடயே நம்ம அந்த ஃபார்வர்ட் லீனை லைட்டாக எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கையை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரண்ட்டில். ஸோ தட் என்னோடய கை வந்து கிராவிட்டினால் எனக்கு கீழே புல் பண்ணுது. அண்ட் ஸோ பாடியையும் ஃபார்வர்ட் ப்ரொபல்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மெட்ரோனாம் பீட்ஸு 178 பீட்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ அதை எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மூமெண்ட் உங்களுக்கு வருது. இப்போ அப்படியே நார்மல் ரன்னிங் போஸ்டராக மாற்றுங்க. உங்களோட ரன் கேடன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரீலை சேவ் பண்ணிக்கோங்க, உங்களோட ரன்னர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க.